ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்ற கம்பராமாயண விழா நிறைவு பெற்றது. இதில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய கலாச்சார அமைச்சக செயலர் அருணஷ் ஷவுலாரா IAS பரிசுகளை வழங்கினார். மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காணொலி வாயிலாக பங்கேற்றார். கம்பராமாயணத்தை மக்களிடம் பரவலாக்கம் செய்யும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ள தேரெழந்தூரில் உள்ள கம்பர் கோட்டத்தில் கம்பராமாயண விழா மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நடத்தப்பட்டது. இவ்விழாவை மார்ச் 30ஆம் தேதி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தொடங்கி வைத்தார். இதில் கம்பராமாயண சொற்பொழிவுகள், தெருக்கூத்து, பொம்மலாட்டம், தோல்பாவை கூத்து, வில்லுப்பாட்டு, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், நாடகம், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய கலாச்சார அமைச்சக செயலர் அருணஷ் ஷவுலா IAS கலந்து கொண்டு ஓவியம், கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ், பரிசு மற்றும் விருதினை வழங்கி பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர்மேட்டில் நாம் கூடியுள்ளோம். இங்கு சோழர்களின் அற்புதமான கோவில்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள ராமாயண காட்சிகளை கொண்ட ஒரு கண்காட்சியை தொடங்கி வைத்துள்ளோம். இந்த கண்காட்சியில் இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வளமான கலாச்சார மரபை மேலும் கொண்டாடவும் பாதுகாக்கவும் விரைவில் ஒரு அனுபவ அருங்காட்சியகம் இங்கு நிறுவப்படும். ஸ்ரீரங்கம் கோவிலில் கம்பராமாயணத்தின் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. அதன் பின்னர் மாநிலம் முழுவதும் 20 கோவில்களில் இந்த காவியம் வாசிக்கப்பட்டுள்ளது. ராமநவமியின் புனிதமான நாளில் கம்பராமாயணம் கொண்டாடப்படுவதை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றார். முன்னதாக விழாவில் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காணொலி வாயிலாக பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார். We are here today at the birthplace of Kambar, poet Kambar, who lived here and wrote the Kambaramayan. And today at Kambanmedu, we've also inaugurated an exhibition which has the scenes of Ramayana from the great Chola temples, and it has the antiquities which were discovered at this place, and an experiential museum will be built and set up here. South Zone Culture Center under the leadership of Dr. Gopala Krishnan has done an outstanding job. We are grateful to District Collector, the local police, the state government and the Honorable Governor who took active interest in celebrating the Kambaramayan festival. The festival started with the Kambaramayan being played in the Srirangam temple, and it was the Kambaramayan was recited in 20 temples across the state, and I'm so happy to see that the atmosphere is festive here, and the Kambaramayan festival has culminated in Kambanmedu with this outstanding performance today on the Ramnavami day. My congratulations to all those who participated in this movement. Let's all work together to save the culture and heritage of our country. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.